இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து மூலிகை செடி வந்து முடக்கத்தான் பறிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் ஒரே இடத்துல வந்து இல்லை, தேடி தான் கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். இந்த எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக வந்து வராங்க, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கலான்ட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நல்ல மழைலாம் வேறு போயிடுச்சா, கிடைக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து பறித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், கோவப்பழத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியில் வந்து பழுத்து சூப்பராக தொங்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த நினைவுகள்லாம் வந்து என்னென்னா ஸ்கூலுக்கு போகும்பொழுது இந்த நினைவு வந்து அப்படியே வருது. பேகை தூக்கிட்டு ஓடும்பொழுது எந்த வேலையில் எந்த பழம் நிற்குதுன்னு போய் கீழே விழுந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இதெல்லாம் பறித்து வந்து சாப்பிட்றது. இன்றைக்கி பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. பார்த்தீங்களா அழகாக இருக்காங்க பாருங்கள். அறுது பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசனாகவே பார்க்க போனாக்க ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை நான் பார்க்குறேன். நான் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த கொடி பிடுங்க வந்ததுனால இது வந்து இருந்தது வந்து தெரிஞ்சுது. இந்த சைடு இருக்கும் போல், இது நிறையா தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அடிக்கடி இங்கே வந்து வர்றது கிடையாது, அதனால் வேண்டி தெரியல. பாருங்கள் முடக்கத்தான் இது வந்து மார்க்கெட்டில் விற்கிது. அது நம்ம வாங்கிட்டு வந்தாக்கா ஒரு 1/2 கிலோ அரிசியில் கூட போட்டு அரைச்சி தோசை பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி ஒரு முடிவோட சரி நம்ம போயிட்டு ஏதாவது கொஞ்சம் எங்கே இருக்குன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க வந்து இந்த இடத்துல போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோடு இங்கே நான் வந்திருக்கேன். நான் இது வந்து நிறைய கிடைக்குமா என்னெல்லாம் தெரியல, குட்டி குட்டியாக இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கீழே குனிஞ்சு தான் பறிக்கணும். எனக்கே ஃபைனல் கார்டு பிரச்சனை இருக்குது, கீழே குனிகிறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ரொம்ப முக்கியமான பொருளாச்சே, அதுக்காக வந்து இதை விட்டுட்டு போக முடியல. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து எங்கே கிடைச்சாலும் இதை வந்து விட்டுடாதீங்க. நிறையா இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு அரைச்சி அடையோ தோசையோ எது வேணாலும் வந்து நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தானே. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இதனோட பலன் என்ன அப்படின்னு. இருந்தாலும் நீ கொஞ்சம் கிடைக்கும். 1 கிலோ அரிசிக்கு இதை வந்து சேர்த்து பறித்து எடுத்துகிட்டு போட்டு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறேன். நான் பறிச்சுட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.